சதகம் கலாம் ஆண்டு 6 மாதம் 11 நாள் 5 புதன்கிழமை ஆகஸ்ட் 19, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஆங்கிலத்தில் அறிவின் அருவி இணைய வழியாக பெங்களூரில் நல்லூர் வட்டத்தின் தொடர்பில் உள்ளவர்களுக்கு லட்சிய சமுதாய கட்டமைப்பை அறிமுகப்படுத்தும் வகையில் அறிவின் அருவி ஆங்கிலத்தில் நடைபெற இருக்கிறது. அத்துடன் இணைய வழியாக நடைபெற இருக்கும் இந்நிகழ்விற்கு மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறையின் தலைமைச் செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமை வகிக்கிறார். தலைப்பு: ஹியூமன் டிக்னிட்டி, தி ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட். 19 ஆகஸ்ட் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 8:30 வரை. மேலும் தொடர்புக்கு 944 446 3458 என்ற எண்ணிலும் 988 666 8567 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நெல்லையில் மேலும் 12 மாணிக்க மாணவர்கள். நெல்லை மண்டலத்தில் நல்லூர் வட்டத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சோமசுந்தரம். இவர் தூத்துக்குடி NLC நிறுவனத்தில் DGM ஆக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். திரு சோமசுந்தரம் திங்கட்கிழமை நெல்லை வாசுதேவ நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாடசாமி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் 48 மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்து அவர்களில் 12 மாணவர்களை மாணிக்க மாணவர்களாக அறிவித்தார். உதவி தலைமை ஆசிரியை மங்கையர் திலகம், ஆசிரியர் பாத்திமா அவர்களும் கலந்துரையாடல் சமயத்தில் ஆர்வமாக கலந்து கொண்டனர். மேலும் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி, உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டதோடு ஆடிட்டர் நிர்மல்குமார் ஐயாவும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் என்று பசுபதி தெரிவித்தார். நல்லூர் வட்டத்தால் விழிப்புணர்வு துளிர்விட்ட ஐயம்பாளையம் கிராம சபை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் 50 நெசவாளர் குடும்பங்களில் இருந்து 15 நபர்கள் கிராம சபையில் கலந்து கொண்டதுடன் கிராம தேவை 4 தீர்மானமாக எழுத வைத்ததாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கண்டரமாணிக்கம் கிராம சபை கூட்டத்தில் கிருஷ்ணன் பாரதி. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் பஞ்சாயத்து கிராம சபையில் நல்லூர் வட்டம் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி கலந்து கொண்டு கிராம தேவையான 7 தீர்மானங்களை முன்மொழிந்து பதிவிட செய்துள்ளார். தீர்மானங்களின் நகல் தருவதாக பஞ்சாயத்து அலுவலர் உறுதியளித்துள்ளதாகவும் இந்த கிராம சபையில் கிராம மக்கள் 80 நபர்கள் கலந்து கொண்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். சுமை தூக்கும் தொழிலாளி தாய் கண்தானம். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி பொன்னப்பன். அவரது தாயார் திருமதி பூங்காவனம் அம்மாள் ஆகஸ்ட் 18 அன்று காலை காலமானார். அவரது மறைவை அடுத்து மகன் பொன்னப்பன் தனது தாயாரின் கண்களை தானம் செய்ய முடிவு செய்து காஞ்சிபுரம் சங்கரா கண் மருத்துவமனையினை தொடர்பு கொண்டு அழைத்து கண்களை தானமாக வழங்கியுள்ளார். பொன்னப்பன் அறிவு அன்பு என்ற அமைப்பின் மூலம் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இருளர் சமூகத்தை சேர்ந்த மலைவாழ் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வருகிறார். மேலும் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து மக்கள் நல பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் என்று நல்லூர் வட்டம் கண் உடல் தானத்துறை பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.